அல்லாஹ் சொல்கிறான், இங்கே யாருக்கும் எதிலும் ஏகபோக உரிமை கிடையாது என்பதனை நன்கறிந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்கள், யூதர்கள், சாஃபிகள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஆகியோரில் யார் அல்லாவின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகின்றார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். அப்போது இந்த ஆயத்து ஆல்ரெடி 2வது அத்தியாயத்தில் 62வது வசனத்தில் இந்த ஆயத்தை ரிப்பீட் பண்ணியிருந்தான் அல்லாஹ். மறுபடியும் இங்கே ரிப்பீட் பண்ணுறேன். நான் சொன்னல 3 உம்மத்துக்கும் வச்சு ஒரே ஆப்பு. ஒரு ஆணி இங்கே அடித்தா பனி இஸ்ராயலில் நுழைஞ்சி என்ன கிறிஸ்தவர்களில் நுழைஞ்சி அந்த குச்சியில் கபாபு சொருகி வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரே ஆப்பு இது. அல்லாஹ் சொல்கிறான், யாரும் எனக்கு செல்லப்பிள்ளை கிடையாது சொல்லிட்டானா. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு இருக்கிறதுலே செல்லப்பிள்ளை நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது யார்? ரசூல்லாவையா? முஸ்லீம்கள். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு வந்துட்டான். முஸ்லீம்கள் செல்லப்பிள்ளை கிடையாது. யூதர்கள் ரிட்டையர்டு செல்லப்பிள்ளைகள் அவங்களும் கிடையாது. சரியா? சாஃபின்கள் இவங்க யார்? அல்லாஹ்வுடைய செய்தி முழுமையாக போய் சேராதவர்கள், ஃபித்ரத்தின்படி இருந்தவர்கள், இவங்களும் செல்லப்பிள்ளை கிடையாது. கிறிஸ்தவர்கள் இவங்களும் செல்லப்பிள்ளை கிடையாது. யார் செல்லப்பிள்ளை? யார் எனக்கு பிடிக்கும், யாருக்கு நான் விரும்புகிறேன்? அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாவின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு, அதான் சொல்கிறேன்ல, சாஃபியினுடைய கொஸ்டின் பேப்பர் வேறு, கிறிஸ்டினுடைய கொஸ்டின் பேப்பர் வேறு, யூதர்களுடைய கொஸ்டின் பேப்பர் வேறு. ஏன் சாஃபினுக்கு ஒன்றுமே தெரியாது, கிறிஸ்தவர்களுக்கு கலப்படமான ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, யூதர்களுக்கு விளக்கங்கள் இது எதுன்னு சேர்த்து பல்வேறு விதமான மிக்ஸ்டு ஒரு கலவை கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு பியூராக கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாத்த விட. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாம், மறுமையில் செருப்படி வாங்கிறதுல நம்பர் 1 யார் இருப்போம்னா நம்ம தான். ஏன்னா நமக்கு கொடுத்த வேதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து வேறு யாருக்கும் கொடுக்கப்படல. பாதுகாக்கப்பட்ட வேதம் யாருக்காவது இருக்கா? வேர்டு, டிவைன் வேர்டு, ஹோலி வேர்டு, ஒரு டாட் மாற்று கருத்து கிடையாத வேர்டு, அல்லாஹ்வுடைய சொல். இதை ஒரு மலை மீதி இறக்கியிருந்தால் மலை நொறுங்கி போயிருக்குங்கிறேன். நம்ம உட்காந்து அசால்ட்டாக கேட்குறோம். அது அல்லாஹ் சொல்கிறான், இந்த அது பவர் இருக்குது. அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவங்களை நான் கேட்டகிரியாக தான் விசாரிப்பேன். நீ முஸ்லீம் 5 நேரம் தொழுது இருக்கான், சாஃபின் தொழுலா, இவன் நரகவாசி, அஸ்கு புஸ்கு. கிறிஸ்தவன் தொழுல, நீங்கள் தொழுதுட்டீங்க, புரியுதா? புது வண்டிக்கும் செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு வித்தியாசம் புரியும்ல. புது வண்டியை ஒருத்தன் கொண்டு போய் சாத்தினா என்ன சொல்லுவான்? சார் பிரேக் ஓடல சார், கீர் லிவர் சரியில்லை சார், இன்னும் மண்டை மேலே கொட்டுவோம், ஓட்ட தெரியாது நாய்க்கு கொண்டு போய் முட்டை வச்சுட்டு லொல்லு பேசிகிட்டு இருக்கிறியான்னு. 15 வருஷம் பழைய வண்டி, 1000 வருஷம் வண்டி, அந்த வண்டி எப்படி ஓடுன்னு எல்லாம் தெரியும், புரியுதா? அது எஃப்சி காட்டும்போது மறுமை அல்ல, அந்த எஃப்சியை அல்ல எப்படி டீல் பண்ணும் எனக்கு தெரியும், புரியுதா? பரவாயில்லப்பா, நீ கொண்டாந்து சேர்த்ததே பெரிய விஷயம். நீ என்ன ஓட்டியிருக்கணும், நீ இவங்களை எல்லாத்த விட ஓவர்டேக் பண்ணியிருக்கணும், நம்மளை கேட்பான். ஏன்னா குரான் ஃப்ரெஷ் வேதம், வித்தவுட் மிக்சிங் வேதம். 2வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு பல அறிஞர்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கு. நீ நினச்சேன்னா வாழ்நாள் முழுவதும் நீ படிச்சுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ வேதங்கள் இருக்கு. சரியா? உனக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸும் குரானில் கொடுக்கப்பட்டிருக்கு. டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இதுதான் உன்னுடைய மக்சதை நோக்கமாக ஆக்கு. சும்மா சொல்லலை, ஆல்ரெடி ஒரு கும்பல் ஆக்குனாங்க. எக்ஸாம்பிளோட சொல்கிறான், சிராத்தல் லஸீனா அன்அம்த அலைஹிம், இவங்களுடைய பாதையில் போ. அவங்களாம் பொழைக்க தெரியாதவங்களா? அன்சாரிகள், முஹாஜிர்கள், இவங்களாம் பொழைக்க தெரியாதவங்களா? குரானுக்கு விளக்கம் தேடி அவங்க சொல்லுவாங்க. குரானுக்கு விளக்கம் தேடி ஒரு ஆயத்துக்கு விளக்கம் புரியலன்னா நாங்கள் மக்காலேருந்து மதீனாவுக்கு போவோம். அதாவது அவ்வளோ 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த ஆயத்து மீனிங் புரியலம்போ. இன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல, இன்றைக்கா வாழ்க்கையில் நீ கேட்டிருக்கிய இந்த ஆயத்து எனக்கு புரியலன்ட்டு? நீ கேட்டிருக்கியா? நீங்கள் கேட்டிருக்கீங்களா?
நான் கூட தானே இருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்க கேட்டிருக்காங்களா? அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? இது வரைக்கும் வாழ்க்கையில் யாருமே கேட்கல. வந்த கேள்விகள்லாம் வெளியிலேருந்து தான் கமெண்ட்ஸில் வரும். அன்றைக்கி பயானில் ஆடியன்ஸில் யாராவது வருவாங்க. புரியுதா? இதுலேருந்து எதை நோக்கி போயிட்டுருக்கீங்கிறது உங்களை நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், கேட்டகிரியாக தான்ப்பா பிரிப்பேன். முஸ்லீம் தனி, தம்பி நீ நில்லு. உன் கொஸ்டின் பேப்பர் தனி, நீ நில்லு. உன் கொஸ்டின் பேப்பர் தனி. ஈசா நபி விஷயத்தில் நீ என்ன நம்பின அதெல்லாம் அவ்வளோ அக்கீதாவுங்களில் பிரச்சனை இருந்தால் கூட அல்லாஹ் அவங்கள பார்ப்பான். நீ எந்த அக்கீதாவில் இருந்த, ஏன் அந்த அக்கீதாவுக்கு போன, உங்ககிட்ட என்ன வேறு சோர்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம்